ஹை ஃப்ரெண்ட்ஸ், சில சமயங்களில் குழம்பு என்ன வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, நைட்டே வந்து வீட்டில் ஏதாவது பட்டாணி சுண்டல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எதையோ ஒன்று எடுத்து ஊற போட்டுருவேன். காசா பணமாக அது பாட்டுக்கு ஊறட்டுன்னு சொல்லி விட்டுருவேன். ஸோ மறுநாள் காலையில் எனக்கு என்ன ஐடியா தோணுதோ ஒன்று அந்த பொருளை வச்சு குழம்பு வச்சா வைக்கிறது, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுட்டு நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ ஒரு 2-3 நாள் கழிச்சாலும் கூட ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவேன். ஸோ அப்படித்தான் நைட்டு வந்து சுண்டல் ஊற போட்டிருந்தேன். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு ஸ்நாக்ஸாக பிள்ளைகளுக்கு வந்து வேக வச்சு தாளிச்சு விட்டுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சப்பாத்தி கூட கொஞ்சமாக பால் மட்டும் கொடுத்தேங்க. ஸோ பால் முக்கி அழகாக சாப்பிட்டுக்கிட்டாங்க. மதியத்துக்கு சாப்பாடு சாம்பார், பெரியவளுக்கு மட்டும் கொஞ்சமாக சோயா சில்லி போட்டு கொடுத்தேங்க. ஸோ இது கூடவே வந்து முட்டை மிட்டாய் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டு தான் பண்ணது. ஸோ முட்டை மிட்டாயை பொறுத்த வரைக்குமே அன்னைக்கு செஞ்ச அன்னைக்கே காட்டிலும் அடுத்த நாள் சாப்பிடும் போது தான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஆளுக்கு ஒரு பீஸ் வைக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே டைம் ஆனனால 2 பேருமே கிளம்பிட்டாங்க. நம்மக்கிட்ட முட்டை மிட்டாயுமே சேலுக்கு இருக்குங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனலை மறக்காம